தமிழ் புயல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். தற்போது நாம் வியட்நாம் நாட்டில் உள்ளோம். இங்குள்ள பானா ஹில்ஸ் மலைப்பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலே இங்குள்ள ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். செய்தித்தாள்களை படித்திருப்பீர்கள். இப்போது அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். கைகள் தாங்கும்படியாக ஒரு பாலம் உள்ளது. இந்த பாலத்திற்கு கோல்டன் பிரிட்ஜ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த கைகள் தாங்கும்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய பாலம். அந்த பாலத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாலத்தில் இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து அந்த தனாங் என்ற நகரத்தினுடைய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுற்றிலும் மலைகள், பசுமையான மரங்கள் நிறைந்த அந்த மலைகள். கீழிருந்து வருவதற்கு கேபிள் கார் நிறையவே இயக்கப்படுகின்றன. மிகச்சிறப்பாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் மரப்பாலம். கீழே பார்த்தால் எல்லாம் மரத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த கைகள் என்ற அந்த அமைப்பிற்கு வந்துவிட்டோம். நடந்து வந்து கொண்டு உங்களுக்காகவே முக்கியமாக தமிழ் புயல் சேனல்கள் பார்த்து பரவசப்படுவதற்காகவே இந்த நாட்டிற்கு வந்து இந்த இடத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து ஒரு நாள் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இந்த இடத்தை பார்வையிடுகிறார்கள். மிக அழகான காட்சிகளை கொண்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாம் அந்த பாலத்தின் மீது கூட்டத்தோடு கூட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். திரும்பிய இடமெல்லாம் மக்கள் கூட்டம். எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் வீடியோ எடுத்துக்கொண்டும் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இங்கே வருகை தந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்னொரு இடத்தில் இதுபோல் கைகள் இந்த பாலத்தை தாங்கும்படியாக வடிவமைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்து ரசிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் அந்த பாலத்தின் மீது தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கை விரல்களை பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சற்று தொலைவில் புத்தர் சிலை, நம் நாட்டினுடைய புத்தர், அவர் இங்கே அருமையாக வீற்றிருக்கின்றார். அவரை காண மக்கள் சாரி சாரியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நாம் பாலத்தின் மீதுதான் நடந்து கொண்டிருக்கின்றோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை
அனைவரும் விரும்பி பார்க்கும் இடமாக இந்த பாலம் அமைந்துள்ளது. இதோ பாலம் முடிந்துவிட்டது. வாடம் இந்த பாலமானது முடிவுற்ற அந்த இடத்தில் இது போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இங்கே ஒரு மலர் தோட்டம், பூந்தோட்டம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல வண்ண நிறங்களிலே பூக்கள் காட்சியளிக்கின்றன.